அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் செய்கிறதும் குழந்தை பெற்றெடுப்பதற்கான நோக்கம் என்ன? ஒரு உண்மையான முஸ்லீம் பெற்றோருடைய பொறுப்பு என்னன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு மார்க்கம் நிறைந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி தர்றதும், ஈமான் நிறைந்த அடுத்த தலைமுறையினை உருவாக்குறது தான் உண்மையான முஸ்லீம் பெற்றோருடைய பொறுப்பாக இருக்குது. இந்த பொறுப்பு ஏதோ சாதாரணமானது கிடையாது. இந்த பொறுப்பு நபிமார்களுடைய பாரம்பரியமான ஒரு பொறுப்பாக அல்லாஹ் திருக்குரானில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. தன்னுடைய எல்லா மகன்மார்களையும் அழைச்சி கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ எல்லா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்த மாதிரி சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. நீங்கள் யாரை வணங்குனீங்களோ உங்களுடைய மூதாதையர்களான ஹஸரத் இப்ராஹிம், ஹஸரத் இஸ்மாயில், ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களெல்லாம் எந்த ஒரு இறைவனை வணங்கினாங்களோ அதே ஒரு இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு எல்லாரும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ அடுத்த தலைமுறையினர் அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாக, அவனது மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றுபவர்களாக உருவாக்குவதற்காகத்தான் திருமணமும் குழந்தை பெற்றெடுப்பதற்கான நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நமது அடுத்த தலைமுறையினர் உறுதிமிக்க ஈமான் உள்ளவர்களாக நாம் உருவாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.